ஃப்ளட்டு டிடெக்ட் பண்ணக்கூடிய ஏரியாவாக மாற போகிறது. அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் தமிழ்நாடு ஆஸ் அ ஹோல். அதான் உண்மை. நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கக்கூடிய அட்டாக், இப்போ நம்ம இந்தியா மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அசம்பாவிதம்னு சொல்லலாம், அது பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 மாதத்துக்கு மிக அதிகமாக இருக்கு. நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை, ஆகஸ்ட் 2026 வரைக்கும் பெரிய ஒரு கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அக்கார்டிங் டு ஹிஸ் சார்ட். மெயினாக பார்த்தீங்கன்னா குரு வக்கரமா எங்கே பார்க்குது? கோயம்புத்தூரை பார்க்குது, ஈரோட பார்க்குது, சென்னிமலையை பார்க்குது, நீலகிரியை பார்க்குது. அப்போ அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைகளுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அஷ்டமத்தில் குரு புதன் வீட்டில் உட்காந்துருக்கனால கம்யூனிகேஷன் சரியா இல்லை இஎம்ஐ கட்ட வேண்டியது வேணே பவுன்ஸ் பண்றோம், இல்லை ஏதோ ஒரு சூழ்ச்சினால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 2-3 கம்பெனியை கணக்கு காட்டி லோன்லாம் வாங்கிடும். இதுவே உண்மை இல்லைன்னு டோட்டலாக ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். டெக்னாலஜியில் டிரான்ஸ்ஃபர் தப்பு நடக்கும். இப்போ நம்ம ரொம்ப பெருசாக பேசக்கூடிய 2-3 பிராண்டுகள் இருக்கு. அதாவது ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ணக்கூடிய பிராண்ட், அங்கே பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் மெயினாக நிறைய பேர் லே ஆஃப். இதுக்கான வாய்ப்புகள்லாம் டிசம்பர், ஜனவரி அதிகமாக இருக்கு. ஃபுல்லாம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்களுடைய ரவினா. இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம், என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலருக்கும் பரிச்சயமான ஒரு முகம்தான். இவங்க சொன்னா துல்லியமா இருக்கும் அத்தனை கருத்துக்களும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இப்போவும் நிறைய பேர் மனசுல இருக்குங்க. ஆமாங்க, டாக்டர் ஜோதிட ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் சார் அவங்கள தான் பார்க்க போறோம். குரு வக்ர பயிற்சி பத்தி தான் பேச போறோம். வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். குரு வக்ர பயிற்சி சார், முதல்ல குரு வக்ர பயிற்சியோட பொது பலன்கள் பத்தி முதல்ல. அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு எல்லாருக்கும் இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நவம்பர் 12ஆம் தேதியிலிருந்தே வந்து குரு வக்ரம் அடைந்துட்டார். எவ்வளோ நாள்லாம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வரைக்கும், 2026 பிப்ரவரி மாதம் வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார். இன்னைக்கு டேட்டுக்கு குரு உச்ச நிலையிலிருந்து வக்கர நிலைக்கு மாறி மறுபடியும் மிதுனத்துக்கு போய் அங்கே இருக்க போகிறார். அதுக்கப்புறம் தான் ஜூன் மாதம் தான் வந்து மறுபடியும் குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்குது. நம்ம ஜூன் 2ஆம் தேதி மாதிரி நடக்குது. அதில் மிக முக்கியமாக பார்க்கும்போது குரு எந்த இடத்தில் வக்கரம் அடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கடகத்திலேருந்து ஆரம்பிச்சு கடகத்தில் 0 டிகிரியில் வக்கரமாகி ரிவர்ஸ் அப்படியே மிதுனத்துக்கு போகிறார். அதில் மிக முக்கியமான 3 நட்சத்திரங்களை வந்து குரு பாஸ் பண்ணும். ஒன்று புனர்பூசம், அடுத்தது திருவாதிரை. இந்த நட்சத்திரம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து கடகத்துக்கு வரும். இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பொதுவாக எந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும்னா, மெயினாக வந்து ஒரு 5 துறைகளை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நவம்பர் 2nd வீக்லேருந்து ஆரம்பிக்கும், 3rd வீக்லேருந்து ஆரம்பிக்கும் வைங்க. ஜனவரி, டிசம்பர், ஜனவரி எண்டு வரைக்கும் பீக்கில் இருக்கும். இந்த துறைகளை பற்றி தான் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக வந்து கல்வித்துறை, அதுக்கப்புறம் தபால் துறை, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட துறைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை, போக்குவரத்து துறை, இந்த மாதிரி துறைகள். அதுவும் மெயினாக ஸ்கூல் பஸ்ஸு, குட்டி பசங்க போகக்கூடிய ஸ்கூல் பஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவாக அந்த லைப்ரரியில் வந்து சில கடவு போகிறது, ரெக்கார்ட் ரூம்னு சொல்லுவோம்ல, அதில் ஏதாவது பெருசாக ஒரு தீ விபத்துகள் அசம்பாவிதம் நடக்கிறது. மெயினாக நான் பார்க்குறது எல்லாமே வண்டி வாகனங்களில் விபத்துகள் மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிலைமைகள். அது வந்து அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நிலைமை. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் ஆகட்டும், சிதம்பரம் ஆகட்டும், ஸ்ரீரங்கம் ஆகட்டும், அதே மாதிரி நாகப்பட்டினம், கடலூர், திருவாரூர், இந்த இடங்கள்ல தான் அதிகமான பிரச்சனைகள், அசம்பாவிதங்கள். இந்த குரு வக்கரமாறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா சனியுமே வக்கரமாக தான் இருக்காரு 1 மாதத்துக்கு. ஆல்மோஸ்ட் வக்கரமா 2 கிரகங்கள் 25 நாளைக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? மிக முக்கியமான கிரகங்கள் நார்மலாக போகும்போதே பயங்கரமான பிரச்சனை பண்ணோம். குரு வக்கரம் ஆகும்போது இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்குமான்னா கண்டிப்பாக உண்டு. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கக்கூடிய அட்டாக், இப்போ நம்ம இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அசம்பாவிதம்னு சொல்லலாம், அது பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 மாதத்துக்கு மிக அதிகமாக இருக்கு. நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கிருந்தாலும் சரி அவர் நல்லா இருக்கணும், எல்லாருடைய ஆயுள்பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா அவருக்கு வீட்டில் ஜூலை, ஆகஸ்ட் 2026 வரைக்கும் பெரிய ஒரு கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அக்கார்டிங் டு ஹிஸ் சார்ட். அவரோட சார்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அது வேலை செய்யும். புரியுதா? அதாவது யார் ராஜாவோ அவருடைய ஜாதகம் தான் மெயினாக இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ப்ராப்ளம். ஸோ குரு வக்கரமா இருக்கிறதுனால தேவையே இல்லாமல் சூழ்ச்சி, எவனோ தூண்டி விட்டு நம்மளை சண்டை போடுறது. புரியுதா? இது வந்து என்னன்னா, இது கிளியர் பிளே ஆஃப் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியாங்கிற சமாச்சாரமே கிடையாது.
ம். குரு எங்க உட்கார்ந்துருக்குன்னா சான் பிரான்சிஸ்கோல உட்கார்ந்துருக்கு, வாஷிங்டன்ல உட்கார்ந்துருக்கு. அப்ப ஆ. அதுல மெயினான ஆள் யாரு? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதுல மெயினா திரிகோணத்துல வந்து சூரியன், செவ்வாய், புதன் இப்படிலாம் கனெக்ட் ஆகும்போது அவங்களுடைய சூழ்ச்சியினால நிறைய விஷயங்கள். சூழ்ச்சி அப்படிங்கிறது குரு வக்ரம். கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு அளவுக்கு பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ வரக்கூடிய டிசம்பர் மாசம் அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும். மெயினா அதுல என்னன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி டிசம்பர்ல இருந்து பெரிய ஒரு புயல் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள். நவம்பர் 3rd வீக்லயே அடி புரட்ட போகுது. மெயினா அது வந்து 2 செக்மெண்டா பிரிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த நாகப்பட்டினம், விழுப்புரம் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல மிக அளவுல இந்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ளட்ஸ் வந்து டிசம்பர் மாசம் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குரு வக்கரமா குருவோடைய வீட்டையே பார்க்கறதுங்கிறது நல்லது கிடையாது. அதனால ஓகே. ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், கோவில்ல மிகப்பெரிய அனாச்சாரங்கள், கோவில்ல செய்யக்கூடியாத விஷயங்கள். குரு வக்கரமா புதன் வீட்டுல உட்கார்ந்துருக்கு. அதே குரு வக்கரமா இருக்க முன்னாடியே திருப்பதியில் நேற்று இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, அங்க உட்கார்ந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடிய அதுவும் பெருமாளுடைய சன்னிதானத்துல போய் இப்படி பண்றது எவ்வளவு பெரிய அனாச்சாரம். அது குரு வக்கரமா இருக்கும்போது நடக்குதுங்கிறது தான் மெயினான விஷயம். இப்பதான் ஓகே. ஆரம்பிக்குது. ஜஸ்ட் ஸ்டார்டிங். இனி நான் வந்து நம்ம ஃபுல் ஆரம்பமே பயங்கரமா. ஆரம்பமே இப்படி இருக்கு. இனி ஓகே. ஆரம்பிக்கல. இன்னைக்கு தான் வந்து குரு வக்ரம். பிராக்டிகலா ம். சொல்லணும்னா. அது நேத்துல இருந்தே பாத்தீங்கன்னா மெயினா ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 டிகிரில கன்ஜங்ஷன் ஆகும்போதே அதோட கிக் ஸ்டார்ட் ஆன் பண்ணிச்ச மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு நாள் முன்னாடி தான் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட், அட்டாக் டெல்லியில நடந்தது. நடந்திருக்குது. இப்போ வக்கர கதியில உட்கார்ந்து எங்க பாக்குதுன்னா, டேட்டா மகரத்த வந்து ஒரு இஷ்யூ வந்து இன்னைக்கு டேட்டுக்கு பாக்குது. வக்கரம் ஆயிடுச்சுன்னா மிதுனத்துக்கு போச்சுன்னா டேட்டா தனுசுவ பார்க்கும். ஸோ தனுசுங்கிறது மெயினா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா பேஸ்ட் இடங்கள்ல தான் மிகப்பெரிய அளவுல பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. தீவுகள்லாம் நிறைய பாதிக்கப்படும். குட்டி குட்டி தீவு அது இருக்குல்ல அந்த மாதிரி. அதுல வந்து நாகலாபுரம், நாகராஜபுரம் இந்த மாதிரி பெயர் கொண்ட இடங்கள்லாம் மிக அதிக அளவுல நாகப்பட்டினம் இந்த ஓகே. மாதிரி இடங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல பாதிப்புகள். அதாவது ஆக்சிடென்ட், அங்க வந்து துர்மரணங்கள், கூட்டு மரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா குரு வக்கரமா இருக்கும்போது நடக்கும். ஆனா என்னன்னா இது எல்லாமே சப்ஜெக்டிவ் டு முண்டேன் அஸ்ட்ராலஜி. அதாவது உலகியல் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இதுல கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தானம். இப்போ ஓகே. வரிசையா ஒரு ஜாதகத்துல நீங்க எடுத்து பாக்குறீங்க. ஒரு ஜாதகத்துல இது எப்படி எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரிஜினலா ஜாதகத்திலேயே வக்கரமா கிரகங்கள் இருந்ததுன்னு வைங்க. அதுவும் மெயினா வந்து துலாம், கும்பம், தனுசு இதுல ஏதாவது கிரகங்கள் வந்து உங்களுக்கு வக்கரமா இருக்கு. இல்ல மேஷத்துல உங்களுக்கு குருவோ, இல்ல சனியோ, புதனோ, சுக்கிரனோ ஏதாவது வக்கரமா இருந்ததுன்னா, இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஆ. அதாவது என்ன சொல்லலாம், எத எங்க தொலைச்சோமோ, அத அங்க தேடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ம். ஞாபகம் இருக்கா? நம்ம கண்டிப்பா. ஊர்ல சாவி எங்க தொலைச்சானோ அங்க போய் தேடுறான், இங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. அது மாதிரி கிரகங்கள் எப்ப பிறப்பு ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் வக்கரமா இருக்கும், அந்த கிரகங்களுடைய சமிக்கைகள்ல வரும்போது, அதாவது ஒண்ணு திரிகோணத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதிகமான வேல்யூவ கொடுக்கும். இல்லைன்னா பார்வையில இருக்கணும். அப்போ வேல்யூ கொடுக்கும். இப்ப என்ன நடக்குது? குரு வக்ரமாயி எங்க போய் நிலை கொண்டு இருக்கிறதுனா, பிப்ரவரி மாசம் வரைக்கும் மிதுன ராசியில நிலை கொண்டு இருக்கிறார். அப்ப எந்தெந்த இடங்கள்ல திரிகோணமா வேலை செய்யும்னா, துலாம், கும்பம், மிதுனம், தனுசு தான் அதிகமா வேலை செய்யும். ஓகே. இவங்களுக்கு தான் பெரிய ஒரு மாற்றங்கள். இப்ப இந்த இடங்கள்ல வந்து ஒரு வேளை இஃப் யூ ஹேவ் சம் முக்கியமான பிளானட் சுப கிரகமா குருவே இருக்குன்னு வைங்க. இல்ல சுக்கிரனே இருக்குன்னு வைங்க. புதனே இருக்குன்னு வைங்க. புரியுதா? இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் பொதுவா குடுக்கும். என்ன மாரி குடுக்கும்? பொண்ணே கிடைக்காம கஷ்டப்படணும், பொண்ணு கிடைக்கும். ஓகே. இப்ப நல்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் ரொம்ப நாளா வெயிட் பண்றேங்க. எனக்கு வந்து ஆஃபீஸ்ல அப்ரூவல் குடுக்கல. எப்ப எனக்கு ஆரம்பிப்பேன்னு தெரியல. அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்ல அவங்கலாம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, காலேஜ் ஆரம்பிக்கிறது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிளியர் ஆகுறது. முக்கியமான தகவல் வரணும் சார். வந்தா தான் அடுத்த நிலைமைக்கு போ முடியும்னு நிலைமையில, அது உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ம். சகோதர, சகோதரிகள் பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இவங்கலாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஏகப்பட்ட பேர் புது வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம். இப்ப என்னன்னா, இது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு. 2012, 13, 14 இந்த டேட்ஸ்ல இருக்கக்கூடிய வண்டிகள் ரொம்ப சீப்பா விலையில கிடைக்குது. எப்படி? குரு வக்கரமா இருக்கு இப்போ. 4 ஓகே. மாசத்துக்கு தான் இந்த சமாச்சாரம். அதுக்கப்புறம் ம். எஃப்சின்னு சொல்லுவோம். ம். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷனா இருக்கிற மாரி இருக்கக்கூடிய நிலைமைகள்ல நீங்க சர்டிபிகேட் வாங்கலாம். அந்த கண்டிஷனே ரிவைஸ் பண்ணுவாங்க. போக்குவரத்து துறையில குரு உட்கார்ந்திருக்கு. ஓகே. அதனால அதுல சில ரூல்ஸ் எல்லாம் மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அப்ப என்ன ஆகும்? 2012 அப்புறம் பண்ணக்கூடிய எஃப்சிலாம் ஓகேன்னா 2015 வண்டி வாங்கியிருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்? 7 வருஷம் தான் ஒரு வண்டி ஓட்டணும்னு சொல்லுவான் இப்போ. ம். இதுக்கு முன்னாடி 10 வருஷம். இப்ப 7 வருஷம் தான். அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்? அப்ப வாங்குன வண்டி மறுபடியும் எஃப்சி பண்ணணுமா? எவ்வளவு வருஷம், எவ்வளவு லட்சம் செலவு பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். அதனால பிப்ரவரி, மார்ச்சுக்கு அப்புறம் எந்த ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதும் அது கண்டிப்பாக நன்மையே கொடுக்கும். குரு ஓகே. வக்கரமா இருக்கு. புதன் வீட்ல உட்கார்ந்திருக்கு. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், ஈவி வெஹிக்கிள் இதுல ஏதாவது சப்சிடி கிடைக்கல. அதுல ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணியிருந்தாங்கன்னா, அதெல்லாம் இப்ப வெளிய வரும். மெயினா கல்வித்துறைகள்ல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கண்ல தெரியுது. டிரான்ஸ்போர்ட் துறை, சுற்றுலாத்துறை,
தகவல் தொடர்பு துறை, இந்தந்த துறைகள்ல எல்லாம் எந்தெந்த அநீதிகள் நடந்ததோ, அதாவது சில பேருக்கு லஞ்சம் வாங்கிட்டு பண்ணாம இருக்கிறது, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தெரியாம செய்யக்கூடிய குற்றங்கள், இது எல்லாம் வந்து குருவுல பயங்கரமான பாதிப்புகள். அதோட மெயின் வந்து மழை, வெள்ளம், பூகம்பம், அசம்பாவிதம், நிலச்சரிவுகள், கூட்டு மரண தோஷம், அசம்பாவிதங்கள் தான் மிக அதிகமா இருக்கு. இந்த குரு இவ்வளவு பெற்ற ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு. குருங்கிறது நல்லவன் தான். நல்லவன் கெட்டவனா புரியுது நான் உங்களுக்கு? அதாவது கரெக்டா, அதாவது சுத்தமா அமைதியான ஆளுங்க, தங்கமா பேசவே மாட்டாங்க, ரொம்ப சாதுங்க, அவன் வக்கரமா மாறினான்னா அதுதான் இப்ப நடக்க போகுது. அதனாலதான் சார் நாங்க உங்ககிட்ட வந்துருக்கோம். என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு இவ்வளவு துல்லியமா சொல்றதுன்றது வந்து எல்லாருனாலையும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? அது நம்ம எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறோம், என்னதுக்கு நம்ம பிளான் பண்றோங்கிறது தான் முக்கியம். எல்லாருக்குமே இந்த குரு வக்கரம் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். எல்லாருக்குமே there is a solution to handle. எப்படி நம்ம அது அணுகிறோம் அப்படிங்கறதான் மெயினா வந்து நான் பாத்துக்க வேண்டியது. இப்ப நான் சொன்ன உங்களுக்கு மேஷத்திலேயோ, கும்பத்திலேயோ, தனுசுலையோ, துலாத்திலேயோ, மிதுனத்திலேயோ ஏதாவது கிரகம் வக்கரமா இருந்ததுன்னு வைங்க, இவங்க எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும். அப்படி பார்க்கும்போது எந்தெந்த ராசிகள் இப்ப குரு வக்கரம் அடைகிறதுனால நல்லது நடக்கும் அப்படின்னா, இந்தந்த ராசிகளுக்கு 100% நல்லதே நடக்கும். பயப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை உங்களுக்கு நல்லது நடக்கலன்னு வைங்க, பழைய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணாங்கன்னா கரெக்ட் ஆயிடும். புதுசா ஸ்டார்ட் பண்ணாம இப்ப குரு வக்கரம் அடைஞ்சு, வக்கரம்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் ரெட்ரோகிரேட் மோஷன் அர்த்தம். அதாவது வக்கரம்னா நம்ம கெட்ட எண்ணம்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. பழைய விஷயங்கள்ல, பழைய கர்மாக்களை முடிக்காம இருக்கக்கூடிய விஷயங்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இப்போ வரும். விச் மீன்ஸ் இப்ப என்னன்னா, பழைய கம்பெனில நீங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, அந்த கம்பெனி வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களை கௌரவப்படுத்தல, இல்ல பணம் உங்களுக்கு கொடுக்கல, இல்ல சம்பளம் கரெக்டா உங்களுக்கு இது பண்ணல, உடனே கோவிச்சுட்டு நான் பேப்பர் போடுறேன்னு கிளம்பிருப்பாங்க. இப்ப குரு வக்கரமானால அவனே கூப்பிடுவான், அந்த கம்பெனிக்காரனே கூப்பிடுறான், நீ வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை, போ வரமாட்டேன்னு சொன்னா நம்ம தான் மோசம், நம்ம தான் வந்து வேஸ்ட். நல்ல ஆஃபர் வரும்போது கப்புன்னு பிடிச்சிட்டு போயிடணும். நல்லா புரிஞ்சுக்கணும். முக்கியமான கிரகங்கள், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் சரி, குருவும் சரி எப்ப வக்கரமாக இருக்கிறதோ, சில விஷயங்கள் வந்து மின்னல் வேகத்துல பரவும். அதே மாதிரிதான் இந்த டைம்ல நோய் தொற்றுகளும் அதே மாதிரி வரும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த டைம்கள்ல அதிகமான காய்ச்சல், புரியுதா? உடம்புல வந்து உங்களுக்கு இந்த பிளட் பிளேட்லெட் கவுண்ட் குறையிற மாதிரி இருக்கக்கூடிய வியாதிகள், எக்ஸாம்பிள் டெங்கு. இது எல்லாமே மிகப்பெரிய அளவுல பாதிப்பு இருக்கும். அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா குரு வக்கரமா எங்க பாக்குது? கோயம்புத்தூரை பாக்குது, ஈரோட பாக்குது, சென்னிமலையை பாக்குது, நீலகிரியை பாக்குது. அப்ப அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைகளுடைய ஹெல்த் கவனமா இருக்கணும். கோர்ட்ல பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அநீதிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். சம்டைம்ஸ் ரெக்கார்ட் ரூம்ல இருந்து தூக்கிட்டு போயிருவாங்க, திருடிட்டு போயிருது. அதாவது எங்க கொண்டு போய் கேஸ் கட்டலாம் வைப்பாங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறது, உள்ள போந்து சில விஷயங்கள்லாம் பண்றது. அதாவது ஒருத்தனை பிடிக்கலைன்னா எந்த ஆங்கிள் வேணா அவனை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த பெல்ட் ஆஃப் சம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கொங்கு மண்டலத்திலிருந்து ஆலியார்லேருந்து, ஆலியார் டேம், பொள்ளாச்சி, இந்த சைடில் டவுன் சவுத் தர்மபுரி, திண்டுக்கல், சேலம், இங்கே கீழே வந்தோன்னா ஈரோடு, இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய பிரச்சனைகள், நிறைய நிலச்சரிவுகள், காவேரிலாம் பயங்கரமாக, அதாவது பயங்கரமாக தண்ணி ஓடும், ஃப்ளட்டு டிலெக்ட் பண்ணக்கூடிய ஏரியாவா மாற போறது. அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் தமிழ்நாடு ஆஸ் அ ஹோல். அதுதான் உண்மை. நம்ம அதை தகுந்த மாதிரி நம்ம எப்படி காப்பாத்திக்கிறோமோ அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே. அதாவது நிறைய இப்போ வந்து சார்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டதுலேருந்து ஒரே பிரச்சனைகள். இப்படி நம்ம பிரச்சனையை மட்டுமே சொன்னோம்னா மக்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும் அப்படின்னு. ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல. இப்போ நான் பிரச்சனை மட்டுமே சொல்ல, இப்ப குரு நான் வக்கரமா இருந்ததுன்னா அவனுக்குலாம் என்ன நடக்கும்னு சொன்னேன். கண்டிப்பா நல்லது நடக்கும், நாங்க ராசி வைஸா சொல்லிட்டீங்க. பட் நம்ம ஒட்டுமொத்தமா எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள். இதை தாண்டி வந்து குரு வக்கரம் ஆகுறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு நன்மைகள் நடக்கிறது ரொம்ப கம்மி, அதுதான் உண்மை. நேர்கதியில் இருக்கிற குரு தான் நல்லது பண்ணுவான். அதாவது ஜோசியம் தெரிஞ்சுக்கணும். பேசிக்கல் என்னன்னா ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். புதன் வீட்டுல குரு வக்கரமாவது தமிழ்நாட்டுல நன்மைகள் நடக்கிறது கம்மி, தீமைகளே. இப்ப 3 பேர் அரெஸ்ட் ஆவாங்கம்மா, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் 3 பேர் அரெஸ்ட் ஆவாங்க. இதெல்லாம் யாருனாலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எல்லாமே வந்து சூரியன், செவ்வாய், இந்த மாதிரி காம்பினேஷன், சனி பார்வை இப்படிலாம் இருந்ததுன்னா தேவையே இல்லாம பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கும். நம்ம நினைக்காத ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் மாறும், சமிக்கைகள் மாறும். இப்ப யாரெல்லாம் கூட்டணிகள் இருக்காங்களோ குரு வக்கரமடைனால பை ஃபோர்ஸ் கூட்டணி மாற்ற வேண்டியதா இருக்கும். பிலீவ் மீ, திஸ் வில் ஹேப்பன். பிப்ரவரி மாசத்துக்குள்ள இது கன்ஃபார்ம் ஆகும். டிசம்பர்ல க்ளோஸ் ஆச்சுன்னா, மார்கழி மாசத்துல மார்கழி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தையில கட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய சமிக்கைகள் மாறும், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் மாறும், நிறைய பேருடைய கோயிலேஷன் மாறும், கவர்மெண்டே சேஞ்ச் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா சிம்பிள், பீகார்ல நிதிஷ்குமார் 144 சீட்ஸ் வாங்குவாரு. சாலிடா சொல்றேன், பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு.
அதோட காம்பினேஷன் தான். இப்ப வந்து குரு வக்கரமா இருந்தா நல்லது நடக்கணும். ஏன்னா அவரு ஜாதகத்துல 2 கிரகம் வக்கரம். சனியும் புரியுதா? அப்போ எப்படி அந்த கிரகங்கள் மாறுபடுது அப்படிங்கிறது ஜாதகத்தின் மேலதான் டிபெண்ட். முண்டேன் அஸ்ட்ராலஜி பிரகாரம் இதெல்லாம் நடக்கும்னா அதுக்கான பிராப்தங்கள் அதிகமா இருக்கு. டிரான்ஸ்போர்ட், வண்டி வாகனங்கள், லாங் டிராவல், ஃபிளைட்டு, இதெல்லாம் கவனமா தான் இருக்கணும். வெரி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நிறைய பேர் கப்பல்ல போலாமான்னு பிளான் பண்ணக்கூடாது. இதுதான் குரு வக்கரம்னா அதுவும் தான் பிரச்சனை. மாலுமினால பிரச்சனை வரும், செயலர்னால பிரச்சனை வரும். யாரு வந்து வண்டி ஓட்டுறன்னா அவன் வந்து புதனுடைய அம்சம் அங்க. அப்ப அதுல பிரச்சனை. டெக்னாலஜில டிரான்ஸ்ஃபர் தப்பு நடக்கும். இப்ப நம்ம ரொம்ப பெருசா பேசக்கூடிய 2-3 பிராண்டுகள் இருக்கு. அதாவது ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ணக்கூடிய பிராண்ட். அங்கே பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனிகள்ல மெயினா நிறைய பேர் லே ஆஃப். இதுக்கான வாய்ப்புகள்லாம் டிசம்பர் ஜனவரி அதிகமா இருக்கு. நல்லது அப்படின்னு பார்த்தா குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் நல்லது. அது எப்போ? மார்ச் மாசம் தான் தமிழ்நாட்டுக்கே விடிவு காலம். அது வரைக்கும் எல்லா தலைவர்களும் கவனமா இருக்கணும். இதுதான் உண்மையான பலன்கள். அது அவன் ஜாதகம் நல்லா இருக்கும்போது. இப்போ நீங்க சொன்னீங்க குரு வக்ரம் ஆகிறதுனால துலாம் இந்த மாதிரியான ராசிகள் வந்து சேஃப், ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு. இந்த குரு வக்ர பயிற்சியில இந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லதுன்னா இந்த ராசி கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் 3: கடகம், விருச்சிகம், மீனம். இவங்க 3 பேருமே கவனமா இருக்கணும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மெயினா ஹார்ட், கல்த்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு குழாய் அடைப்பு, சில பேர் உடம்புல பிபி எல்லாம் அப் அண்ட் டவுன் ஆகுறது, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். இப்ப கடகத்தை பார்த்தோம்னு வைங்க, கம்ப்ளீட்டா ஏரியாவே மாறும். இவ்வளவு நாள் செஞ்ச தப்பு எல்லாம் வெளியே வரும். புதன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கு, மொபைல் மூலியமா எல்லாம் வெளியே வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க பண்ண மெசேஜ், நீங்க பண்ண போன் கால், எவனை கூப்பிட்டு எப்படி மிரட்டினீங்களோ, வீட்டுல என்னென்ன சண்டைகள் நடந்தோ, ஆக்சுவலா சின்ன ஒரு கடுகளவு இருந்தாலும் அது வெளியே வரும். குரு தர்மத்தை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபாலோ கொடுக்கக்கூடிய ஆள், அதை உட்காந்து கெடுக்கிறான். அப்போ உடம்பு பார்த்துக்கணும். சில பேருக்கு கழுத்து பகுதி, சில பேருக்கு அடிவயிறு, குழாய் பாதிப்பு, சில பேருக்கு ஹிரண்யா மாதிரி சமாச்சாரங்கள், இதெல்லாம் வந்து விருச்சிகத்துக்கு பார்த்தோம்னு வைங்க, அது சுத்தமா அஷ்டமஸ்தானத்துல போய் உட்காந்துக்கும். இப்படி அஷ்டமத்துல உட்காந்து என்ன அர்த்தம்? இப்ப லோன் வாங்கி கட்டாம இருந்தான்னு வைங்க, தூக்கி உள்ள போட்டுருவோம். அதாவது அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். வீட்டுல பஞ்சாயத்துகள் செய்யும். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவா விருச்சிகத்துக்கு மிக அதிகமா நடக்கும். ஸோ விருச்சிக ராசி நண்பர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அஷ்டமத்துல குரு புதன் வீட்டில் உட்காந்துருக்கனால கம்யூனிகேஷன் சரியா இல்லை, இல்லை இஎம்ஐ கட்ட வேண்டியது வேணே பவுன்ஸ் பண்றோம், இல்லை ஏதோ ஒரு சூழ்ச்சினால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 2-3 கம்பெனியை கணக்கு காட்டி லோன்லாம் வாங்கியிருப்பாங்க. இதுவே உண்மை இல்லைன்னு டோட்டலாக ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். இருக்கிற பணமும் போயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்கள். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உண்டு. நான் ஒரு ராசியில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்றேன், அதை பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நிவர்த்தி உண்டு. ஜோசியம்னா வெறும் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை வந்து அச்சப்படுத்துறதுக்கோ பயன்படுத்துறதுக்கோ சமாச்சாரம் கிடையாது. ஜோசியம், ஜோதிடம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பரிகாரங்கள் உண்டு, பிராயச்சித்தங்கள் உண்டு. இப்ப சிம்பிள், விருச்சிக ராசி நண்பர்கள் வந்து அருணா கயிறு கட்டினாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகும். பச்சை கலர்ல அருணா கயிறு, அதுல முடிஞ்சா ஒரு 1/2 கிராம் தங்கம் ஒரு டப்பால, அதாவது நான் சொல்றது ஒரு நம்ம இது தாயத்து போடுவோம்ல, அந்த மாதிரி அதுல போட்டு ஒரு 4 மாசத்துக்கு கட்டிட்டு உட்காந்தாங்கன்னா இந்த ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் கப்புன்னு அடங்கிடும். இப்போ மீனத்துக்கு பாத்தீங்கன்னு வைங்க, எந்த இடத்துல மெயினா பிரச்சனை? 4ஆம் இடத்துல பாதிப்பு. வீட்டு உள்ள என்ட்ராரோம்ல, வாசப்படியிலே வந்து கிருஷ்ணனோட போட்டோ தொங்க விட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பிரச்சனை சால்வ். அப்படிதான். இப்ப நம்ம கடகத்துக்கு எடுத்தோம்னு வைங்க, கால் பாதத்துல இருக்கக்கூடிய அந்த கொலுசு லேடிஸா இருந்தா அதுல வந்து பச்சை கயிறுல ஒரு சின்ன கயிறு கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் சால்வ் ஆகும். புதன் குரு காம்பினேஷன் இல்லைன்னா நான் வந்து இதுக்கு குருவாயூர் கிருஷ்ணனுக்கு வந்து நான் உபவாசம் பண்றேன். புதன்கிழமை 4 மாசத்துக்கு மத்தியான வேலை மட்டும் சாப்பிடாதீங்க, காலையில் நைட்டு நல்லா கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை பண்ணாவும் சால்வ் ஆகும். மெயினா குழந்தைகளோட ஹெல்த் பார்த்துக்கணும் இந்த 3 ராசிகள். அப்ப இந்த 3 ராசி தான் ஹிட் லிஸ்ட் இருக்கு 4 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் தான் மாறும், வேற லெவல்ல மாறும். 2026 இப்ப நான் எது மோசம் சரியில்லைன்னு சொல்லணும், அவங்கதான் ஹீரோ, அவங்கதான் ஸ்டார். அப்ப கடகம், விருச்சிகம், மீனம் இவங்களுக்குலாம் வேற லெவல்ல இருக்கு. மெயினா மகரம்லாம் ஸ்டார் கோல்டு 2026. அப்ப குரு வக்கரத்துல இருக்கக்கூடிய பலன்கள்ங்கிறது அவங்க ஜாதகத்தின் மேல டிபெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா ராசி பிரகாரம் நம்ம பேசணும், ஒரிஜினலி ஸ்பீக்கிங் அவங்க 12 லக்னங்கள் தான் பேசும். ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அந்த லக்னம் என்னமோ அந்த லக்னத்துல இருந்து சாணங்கள் கணிக்கும் போது தான் வேலை செய்யும். ஸோ இதுதான் மெயினா நம்ம பார்த்துக்க வேண்டிய சூக்ஷமங்கள். இதுல நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய பழைய பிரச்சனை, பழைய பஞ்சாயத்து இதெல்லாம் கொஞ்சம் அடங்கும். பழைய ஆஃபர் கிடைக்கும். விட்டு போன பொண்டாட்டி திருப்பி வந்துருவா, விட்டு போன ஹஸ்பண்ட் வந்து ஒன்று சேர்ந்துருவான். கோர்ட்ல கேஸ் நடந்தாலும் வெளியே உட்காந்து ஒரு பாட்டு பாடி 2 பேரும் சேர்ந்துருவாங்க.
இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் தனுசுக்கு அதிகமா நடக்கும். பிரச்சனைகள் தனுசு எல்லாமே மேஷம் solve ஆக சிம்மம் போகுது. தனுசு மேஷம் சிம்மம் இஸ் கோயிங் டு ஹேவ் a பியூட்டிஃபுல் லைஃப். இந்த குரு வக்கரமத்துல இருக்கனால பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா ப்ரொவைடட் அவங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்கணும். குரு நேர்கதியில் இருந்ததுன்னா அது நல்லது பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப சனி ஒரு வேலை இருந்துன்னு வைங்க, கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறக்கும், ரெட்டை குழந்தையா பிறக்கும். ஓகே. இதுக்கு பிராப்தம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப பணம் கொடுத்துருக்கீங்க, ஏமாந்துருக்கீங்க, ம். என்ன பண்ணே தெரியல, பணம் வருமா வராது. எந்தெந்த ராசிகளுக்கு இப்ப பணம் வரும்னு எடுத்துங்க. குரு வக்கரமா இருக்கும்போது ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் நல்லா பணம் வரும். அதே மாதிரி கடகத்துக்கும் மகரத்துக்கும் கொடுத்த பணம், விட்டு போன பணம், ஏமாந்த பணம், அதெல்லாம் இப்ப சண்டை போட்டா நடக்கும். சில இடங்கள்ல வந்து கேள்வி கேட்கறதுனால நிறைய நல்லது நடக்கும்னா, அந்த மாதிரி பார்க்கும்போது மெயினா விருச்சிகத்துக்கு தான் அதிகமான கேள்வி கேட்கக்கூடிய நேரங்கள்ல இருக்கும். ஒண்ணு விருச்சிகத்தை கேள்வி கேட்கும், இல்ல விருச்சிகம் மத்தவனை கேள்வி கேட்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் மாறிடும். ஸோ இதெல்லாம் ஓவரால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வேறுபட்ட கண்ணோட்டத்துல இந்த வக்கர பலன்கள் பொதுவாக வேலை செய்யும். சூப்பர் சார். இது இஸ் கோயிங் டு பி தேர் ஒன்லி ஃபார் 3 months. குரு வக்ர பயிற்சியை சொன்னீங்க இல்லையா? அதனால உலகம் வந்து நிறைய சவால்களை சந்திக்க போகுது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகுது. ஸோ இந்த டைம்ல யாருமே வந்து இவங்க வந்து பிசினஸ்ல கையை வச்சிடவே கூடாது, எதுலயும் முதலீடு பண்ணக்கூடாதுன்னா எந்த ராசிக்காரங்க? முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் மெயினா கடகம், விருச்சிகம், மீனம் கண்டிப்பாக முதலீடுகள் ரொம்ப கவனமா இருக்கும். இப்போ நான் வீடு கட்டுறேன்னு போனேன்னு வைங்க, டபுள் டாக்குமெண்டா இருக்கும். ஓகே. முதலீடுகள் பண்றோம்னா அவன் பார்க்குற பேங்க் அவங்களோட எப்படி முதலீடு பண்ணுவீங்க, ஒரு ட்ரஸ்ட்ல பண்ணுவீங்க. ட்ரஸ்ட்னா நான் சொல்றது ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சு பண்ணக்கூடியது. இப்போ அந்த நம்பிக்கைக்கு புறம்பாக அவன் டாக்குமெண்டேஷன் இருக்கும், அடுத்த 3 மாசம் 4 மாசம் பண்ணுறது. அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா யார் யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சுச்சுவேஷன் பார்த்தோம்னா மெயினாக தனுசு ராசி நண்பர்கள், மேஷம் சிம்மம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல கவனமா இருக்கும், பார்ட்னர்ஷிப் போடுறதுல கவனமா இருக்கணும். வீட்டில் பூர்வீக சொத்துக்கள் இருக்கு, பஞ்சாயத்தா இருக்கு, அது நமக்கு சாதகமா வருமானம் இப்ப கேட்ட பெருசா பிரச்சனை ஆகும். ஜாதகத்துல ஒருவேளை குரு வக்கரமா இருந்தா பாசிட்டிவா நடக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். ஓகே. பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, கூடா நட்பு கேடாய் முடியும். கரெக்ட். இந்த டைம்ல வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா உங்க கிட்ட வர்றவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்க? மெயினா சிம்ம ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்னால நிறைய கஷ்டங்கள் படக்கூடிய வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் எனி ஃபார்ம், சிம்மம், மேஷம், தனுசு இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இவங்களோட ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டிய நிலைமை தான் இருக்கும். ஓகே சார். அடுத்ததா வந்து ஃபைனலா ஒரு விஷயம், நீங்க உங்ககிட்ட வந்து இந்த கொஸ்டினை கேட்கலன்னா எப்படி? காதல், திருமணம் யாருக்கெல்லாம் கைகூடி வரும்? கும்பத்துக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி பிரைட். கும்பம், துலாம், மிதுனம், தனுசு இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். மெயினா காதல், திருமணம். ராகு கன்ஜங்ஷன்ல இருக்கு. யாரா பேரண்ட்ஸ் பாக்குறாங்கன்னா சொல்ல வேண்டியது, குரு வக்கரமா இருக்கும்போது சத்தமே இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு சொல்ல மாட்டாங்க. குரு ராகு அல்ல குரு வக்கரம். நான் ஆஸ் பர் லா தான் பண்றேன்மா. வீட்டு உங்க வீட்டுக்கு மேலேயா உங்களுக்கு லா? அம்மா அப்பாவுக்கு மேல லாவா? ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா. இப்ப அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும். கடைசியா வந்து குழந்தை பிராப்தம் யாருக்கெல்லாம் வந்து சிறப்பா அமையும்? இப்ப குழந்தை பிராப்தத்தை பொறுத்த வரைக்கும் 3 ராசிகளுக்கு கன்ஃபார்மா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுல பார்க்கும்போது மெயினா கும்பத்துக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட். கடகம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தது தான் குழந்தை பிறக்கும், கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் நாங்கள் சொன்ன மாதிரி 2ஆம் குழந்தை பிறக்கும். சில பேர் குழந்தை இல்லை சார் ரொம்ப கஷ்டப்படுனா அவங்களுக்கு வந்து வித் ட்ரீட்மெண்டோட குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். தனுசு ராசியில பிறந்தவங்களோட தம்பி அல்லது அக்காவுக்கு குழந்தை பிறக்கும். சரியா? மிதுனத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை பிராப்தம் உண்டு. துலா ராசி நண்பர்களுக்கு 100% அவங்க அப்பாவே தெரியும் பிறப்பாரு. அந்த ஒரு மாற்றம் வந்து பொதுவாகவே இருந்துட்டு இருக்கும். சில பேருடைய வீட்டுல பேர குழந்தைகள் பிறப்பாங்க. புரியுதா? That also can happen.